என்னாச்சு? மேல என்னத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க தாத்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே செத்துட்டாரு, அது தெரியும்ல? தாத்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே செத்து போயிட்டாரு. நான் என்னை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. அப்படி உங்களை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தீங்க. உங்க முகமே கருத்து போயிருக்கு. என் பிரச்சனை பத்தி சொன்னா உனக்கு புரியாது. எனக்கு ரொம்பவே பயமா இருக்குமா. நீங்க ஏன் இவ்ளோ பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மாலாவை முதல்ல ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வாங்க. அப்பாவை பத்தி அவ எழுதின கட்டுரையை கேட்டா சந்தோஷப்படுவீங்க. அக்கா, அங்கெல்லாம் போக வேண்டாக்கா. அக்கா, அவன் ரொம்ப மோசமான பையன்க்கா. தனுஷ், நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். நான் உங்ககிட்ட போய் பேசுற பேச்சுல கண்டிப்பா அவங்க ஏதோ பண்ண மாட்டான். டேய், அது ரொம்ப வேடிக்கையா இருந்ததுல, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தல. என் தம்பி அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா என்ன? அட என்னாச்சுக்கா திடீர்னு? நீங்க ரொம்பவே கோவமா இருக்கீங்க. இவன் கிட்ட பணத்தை திருடுனியா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இவன் சின்ன பையன். உங்களுக்கு எனக்கும் ஒரே வயசு தானே. நான் உங்க கூட சேர்ந்து என்ன வேணா பண்ணலாமா? அப்பா, நான் இப்ப 5வது படிச்சிட்டு இருக்கேன். நீங்க அந்த கட்டுரையை பத்தி கூட கேட்கலாம். அது மட்டும் இல்லாம நிலா ஏன் இவ்வளவு தூரமா இருக்கணும், நட்சத்திரங்களை ஏன் பார்க்க முடியலன்னு கேட்டா கூட பதில் சொல்லிடுவேன். சூப்பரா சொல்லா, நீ ரொம்ப நல்லா படிக்கிறமா. இந்த உலகம் முன்னேறும் போது நீயும் முன்னேறிட்டே போகணும். வாமா. அட என்னாச்சுப்பா? இந்த பக்கமா போலாமா? நீ எதுக்காக தேவையில்லாம அவங்க கிட்ட போய் சண்டை போட்ட? அவங்க மட்டும் உன்னை ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா? மம்மி, அப்பா தான் எங்களை வந்து காப்பாத்தினாரு. இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்கன்னு நீங்க மத்தவங்க கிட்ட சொல்ற வரைக்கும் அந்த பிரச்சனை யாருக்கும் தெரியாது. இந்த உலகத்துல மோசமான மனுஷங்க இருக்காங்கம்மா. நாம அவங்கள பார்த்தா விலகி போயிட்டே இருக்கணும். அப்படி விலகி போகலாம் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். எல்லாருக்கும் வணக்கம். நான் அனுப் சோனி, கிரைம் பேட்ரோல் அலர்ட். இன்றைய புதிய எபிசோடுக்கு நான் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நேர்மையாக இருக்கிற ஒரு மனுஷன் தப்பு பண்ணால் கண்டிப்பாக அவர் பயப்படுவார். இந்த உலகத்தில் சரி தவறுன்னு 2 வகை இருக்குது. இந்த 2லையுமே சரிக்கு சமமான ஆளுங்க இருக்காங்க. ஆனால் தப்பு பண்ணுற ஒரு மனுஷன் எதை பார்த்துமே பயப்பட மாட்டான். தப்பு பண்ணுற மனுஷன் அவன்கிட்ட இருக்கிற அந்த துணிச்சலை வச்சுக்கிட்டு இந்த சமூகத்துக்குள்ளே ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த சமூகத்தில் இதை தடுக்க யாராவது ஒருத்தர் வரும்போது கண்டிப்பாக அவங்கள பார்த்து இந்த குற்றவாளிகள் பயப்படுவாங்க. இந்த சமூகத்தில் இருக்கிற குற்றவாளிகள் எந்த ஒரு தப்பையும் செய்யறதுக்கு அவங்க பயப்படணும். இதில் முக்கியமான கேள்வி என்னன்னா, அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறதால ஒரு குற்றவாளியோட மனநிலையை மாற்ற முடியுமா என்ன? அப்பா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் சொல்றதை கேட்டீங்கன்னா நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஆம்பா, PhD படிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அம்மா, நம்ம ஊர்லயும் சரி நம்ம குடும்பத்திலயும் சரி உன்ன மாதிரி எந்த ஒரு பொண்ணும் படிச்சதே கிடையாதும்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா, நீங்க ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்களும் ரெடி ஆயிட்டு அம்மாவையும் கெஃபேக்கு கூட்டிட்டு வாங்க. அங்க வந்தீங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. வாமா, என் கூட வேகமா வா. சீக்கிரம் ஓடி வாமா. ஐயோ, சீக்கிரமா வா, சீக்கிரம். அம்மா, அப்பா, என்னோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? இவர்தான் எதுவேதர். நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? சார், நான் LNC காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நம்ம 2 பேருமே வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க. உங்களோட அப்பா அம்மா இதுக்கு ஒத்துப்பாங்களா என்னப்பா? சார், ஆக்சுவலி என் ஃபேமிலி இதை ஏற்றுப்பாங்களான்னு தெரியல. ஆனால் என் அம்மா கிட்ட நான் இதை பற்றி பேசுவேன் சார். அவங்க ஒத்துப்பாங்க. இங்க வா. இங்க பாரு, என்னோட பார்வை எப்பவுமே உன் மேல தான் இருக்கும். நீ ஏதாவது தப்பு பண்ணனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. அட, எதுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த பையனை திட்டிகிட்டே இருக்கீங்க? உங்களோட பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கானே. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான், ரொம்ப திறமையாகவும் வேலை பார்க்குறான். பங்கஜண்ணே, இவனோட தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. என்னோட நம்பர் உங்களுக்கு வேணுமா? ஏதாவது தப்பு கிப்பு பண்ணானா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. அண்ணா அண்ணா அண்ணா, மெதுவா ஓடிவா. என்னாச்சு? இந்த பாருங்க, எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. அண்ணா, சாஹிப் பாய் எப்போ வருவாரு? இப்போ நம்ம கிட்ட எல்லாமே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது.
இன்னைக்கு ராத்திரி நமக்கு பெரிய விருந்தா இருக்க போகுது. வா. சாரி மம்மி, நான் டின்னர் சாப்பிட வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆமாம்மா, நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நான் அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டோன்ட் வரி. சரிம்மா, நான் ஃபோனை வச்சிடுறேன். சாரி. இட்ஸ் ஓகே. ஷவி, இங்கே பக்கத்தில் ஆட்டோ எதுவுமே இல்லைம்மா. அது மட்டும் இல்லாமல் ராத்திரி வர வேண்டிய பஸ்ஸும் வந்துட்டு போயிடுச்சான். என்ன பண்ணுறது? ஏய், இன்னும் கொஞ்சம் ஊத்து. அட அக்கா, எங்க போனோம்? அது வந்து கோம்தி நகர். கோம்தி நகரா? வந்து வண்டியில் உட்காருங்க, நாங்கள் அந்த பக்கம் தான் போகிறோம். வாங்க வாங்க. டிக்கெட் எடுங்க சார். ஒருத்தருக்கு 20 ரூபாய். நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக வந்திருக்கீங்களா? இல்லைப்பா, நாங்கள் ஒன்றா தான் வந்திருக்கோம். இங்க பாருங்க, நல்லா ஓட்டுறவங்களுக்கு போற வழி தெரியாது, வழி தெரிஞ்சவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. நாம எல்லாருமே கோமதி நகருக்கு போலாமா? நல்ல ஐடியாவா இருக்கே. எனக்கு என்னமோ தப்பா தோணுது. ஆமாம், நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு போற வழி தெரியாது, கொஞ்சம் வழி காட்டுறீங்களா? நீ ஒரு பொண்ணோட வந்திருக்க, கோமதி நகர்ல ஒரு ரூம் இருக்கு, வேணுமா? இங்கே பாருங்க, வண்டி நிப்பாட்டுங்க, நாங்கள் இறங்கிக்கிறோம். எங்கடா போற ஹீரோ? நாங்க உங்களை எதுவுமே பண்ண போறதில்ல. ஹோட்டலுக்கு பணம் கொடுக்கறலாம் நாங்க பாத்துக்கிறோம். ஃபோனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவளோட ஃபோனில் சார்ஜ் இருந்திருக்காது. நான் ஒரு வேலை பண்ணுறேன், எதுவந்துக்கு நான் கால் பண்ணி கேட்குறேன். அட, எதுவந்தோட ஃபோனும் சுவிச் ஆஃப்னு வருது. நீ அவகிட்ட கடைசியாக பேசும்போது அவள் எங்கே போகிறன்னு உங்ககிட்ட சொன்னா. இது பாரு, அது ரொம்ப தூரமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எதுவந்தோட பேரண்ட்ஸ் நம்பரும் நம்மக்கிட்ட இல்லை. சித்தார்த் நகர் அது ஒரு பெரிய ஏரியா. அப்படிப்பட்ட இடத்துக்கு போய் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்க வீட்டை? என்ன ஜாகித், நீ போகலையா? போய் என்ஜாய் பண்ணு. அட, போயிட்டு வா. ஓ, என்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்கா? ஜெகின் சார். யா சார், பிசிஆர் வேன்ல போனவங்க தான் இவங்க 2 பேரையும் பார்த்துருக்காங்க. உடனே 2 பேரையும் கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. சார், இந்த கேஸ் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் போல சார். அந்த பையனையும் பொண்ணையும் ரொம்ப கொடூரமா தாக்கியிருக்காங்க சார். இப்போ அவங்க 2 பேரோட நிலைமை எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார். ஆனா அவங்க 2 பேர்ல யார் உயிர் பிழைப்பாங்கன்னு சொல்ல முடியாது சார். இந்த நாள் நம்ம இந்தியாவோட ஒரு இருண்ட நாள்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த 2 பேருக்கும் நடந்த கொடூரத்தை நம்ம வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. ஆனால் இந்த குற்றங்களுக்கு எதிராக எந்த ஒரு எதிர்ப்பும் வரவே வராது. நம்ம நாட்டோட அரசியலமைப்பு சட்டமோ இதை பற்றி கேள்வியே கேட்காது. இந்த செயலுக்காக ஒரு சாதாரண மனுஷனுக்கு கோவம் வருது அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னு கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது. சார், அந்த பொண்ணை கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம கொடூரமா கற்பழிச்சிருக்காங்க. உடம்பு முழுக்க காயமா இருக்கு. அவ முகத்திலையும் அவளோட பிறப்புறுப்புலையும் கொடூரமா தாக்கியிருக்காங்க. அவளோட பிறப்புறுப்புல 8க்கு மேல காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இன்டர்னல் பார்ட் டேமேஜ் ஆயிருக்கு. அவளோட குடல் வெளியே வந்திருக்கு. அந்த பொண்ணு பொழைக்க வாய்ப்பு இருக்கா? இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. அவளுக்கு எப்போ மயக்கம் தெரியும்னு என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாது. சார், அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்கிட்ட பேசினேன். அந்த பையனுக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னு சொன்னாரு. சார், சார், என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. பேர் என்ன சொன்னாங்க? அவரோட பேர் சவி சார். வாங்க சார். நீங்க 2 பேரும் சீதாப்பூர் ரூட்ல இருந்து பஸ் ஏறி இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? சார், அது வந்து பஸ்ஸில். அட அக்கா, எங்க போனோம்? அந்த பையன் அவங்கள பார்த்து அக்கான்னு கூப்பிட்டானா? அவனை ஏற்கனவே தெரியுமா? தெரியாது சார். எத்தனை பேர் இருந்தாங்க? சார், அது வந்து 5 பேர் இருந்தாங்க சார்.
அப்புறம் ஒருத்தனை ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க சார். அவனை ஃபோன் பண்ணி அவனை உடனே இங்கே வர சொல்லுங்க. அவனை வந்து அனுபவிக்கலாம்ல. 5 பேர் வந்திருக்காங்க, ஆனால் 6வதா ஒரு ஆளை வர சொல்லியிருக்காங்க. அவன் வந்தானா? அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். அவங்கள ஒருத்தரை கூட தெரியாதா? அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? அதாவது அந்த பஸ்ஸோட டிரைவர், கண்டக்டர் இந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? சார், பஸ்ஸோட டிரைவர் தாடி வச்சுருந்தான் சார். சந்தோஷமா இருக்கணும், சரியா? அப்புறம் அந்த கண்டக்டர் அவன் சின்ன பையன் சார். வாங்க வந்து வண்டியில் இருங்க, கோமதி நகர் தான் போகுது. அந்த பஸ் எப்படி இருந்தது? சின்னதாக இருந்ததா இல்லை பெருசாக இருந்ததா? அந்த பஸ்ஸோட கலர் என்ன? அதோட நம்பர்? சார், அது ஒயிட் கலரில் இருந்தது. அது சேட்டட் பஸ். அதில் ப்ரௌன் கலர் டிசைனும் பண்ணியிருந்துச்சு சார். பஸ்ஸுக்குள்ளேயும் அப்புறம் வெளியிலையும் வேற ஏதாவது அடையாளங்கள் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? அதை பற்றி சொன்னீங்கன்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும். பறக்கிற மாதிரி ஒரு பறவை, அது அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி இருந்த ஒரு ஸ்டிக்கரா? அது ஒரு ஒயிட் கலர் சார்ட்டர்ட் பஸ். அதுவும் இல்லாமல் ப்ரௌன் கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸுக்கு பின்னாடி பறக்கிற மாதிரி ஒரு பறவையோட ஸ்டிக்கர் இருக்கு. சீதாப்பூர் ரோட்ல இருந்து கோமதி நகர் போற வரைக்கும் செக் பண்ணுங்க. பஸ்ஸோட டிரைவர் தாடி வச்சிருந்தானாமா. அந்த பஸ்ஸோட கண்டக்டர் ஒரு சின்ன பையன். அவங்க மட்டும் இல்லாம கூட 3 பேர் இருந்திருக்காங்க. மொத்தம் அந்த பஸ்ஸுக்குள்ள 5 பேர் இருந்திருக்காங்க. தரவா செக் பண்ணுங்க. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கெஞ்சி கேக்குறேன், பொண்ணை பார்க்க விடுங்க சார். சார் சார், இது அந்த பொண்ணோட அப்பா அம்மா. சார், என்னோட பொண்ணை இந்த அளவுக்கு கொடுமை பண்ணிருக்காங்க. ஆனா அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்க எங்ககிட்ட போய் சொல்லிருக்கீங்க. பாருங்க சார், என் பொண்ணு மட்டும் உயிர் பிழைக்கலனா நாங்க இங்கேயே செத்து போயிடுவோம். பொழுது விடுறதுக்குள்ள அந்த குற்றவாளிங்க போலீஸ் கிட்ட மாட்டாம எஸ்கேப் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் காலையில இந்த செய்தி ஒரு காட்டு தீ மாதிரி பரவிருச்சு. அந்த தீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் பரவல, நம்ம நாட்டோட பாராளுமன்றம் வரைக்கும் அது பரவிருச்சு. அதோட விளைவு என்ன அப்படின்றத நீங்களே பாருங்க. ஆமாம் சார். சார், நமக்கு ப்ரெஷர் வருதுன்னு எனக்கு புரியுது சார். அது வந்து சார் எனக்கு ஒரு 48 ஹவர்ஸ் டைம் கொடுங்க சார். அந்த 48 ஹவர்ஸ்க்குள்ள அந்த கிரிமினல்ஸை நான் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த கேஸை வேறு யாருக்கிட்ட வேணால் ஒப்படைக்கலாம் சார். சார், அது வந்து ஜஸ்ட் கிவ் மீ 48 ஹவர்ஸ். எஸ் சார். தேங்க்யூ சார். ஜெய்ஹிந்த். அந்த பையன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவங்க 2 பேரும் அன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு சீதாப்பூர் ரூட்லேருந்து பஸ் ஏறி இருக்காங்க. அவங்க ஏறி 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த பஸ் ஹரிநகர் ரூட் வழியாக போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த 2 பேரையும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க அவங்கள கொடூரமா தாக்கியிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த 2 பேரையுமே மூதை நகர்ல போட்டு இப்போ நாம இந்த இடம் முழுக்க செக் பண்ணணும். இந்த ஏரியாவில் எத்தனை சிசிடிவி இருக்கோ அந்த ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு. அது ரொம்ப அதிகம் சார். அது மட்டும் இல்லாம 1000க்கும் மேற்பட்ட பஸ்ஸோட டீடைல்ஸ் என்கிட்ட இருக்கு சார். இது நம்ம செக் பண்ணி பார்த்தா இந்த லிஸ்ட்ல அந்த பஸ் கண்டிப்பா இருக்கலாம். நம்ம அந்த பஸ்ஸை தான் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா அந்த பஸ் ஊருக்குள்ள இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த பஸ் கண்டிப்பா பார்டரை கிராஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை அந்த பஸ் சிட்டிக்குள்ளேயே இருந்தா அந்த பஸ் எங்க இருக்கும்? அந்த பஸ்ஸுக்குள்ள 5 குற்றவாளிகள் இருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு விஷயம், அந்த பையன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது அவங்க கூட இன்னொருத்த வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். நீ அவனை ஃபோன் பண்ணி உடனே இங்கே வர சொல்லு, சரியா? அவனை இங்கே வந்து அனுபவிக்கட்டும். அவங்க எல்லாரையும் கைது பண்ணணும், எல்லாரையும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட 48 மணி நேரம் தான் இருக்கு. ஜஸ்ட் 48 ஹவர்ஸ். எல்லாருக்கும் புரிஞ்சதா? திபாங். அண்ணா கொடுங்கண்ணா. அண்ணா கையெடு. கொடுங்கண்ணா. மரியாதை என்னடா இது? இது எனக்கு வேணும்டா. உங்களுக்கு புரியலையா? வாடா வாடா குமார், அவங்கள பிடிங்க. சார் 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 என்னாச்சு சார்? சார் 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 நான் எதுவும் பண்ணல சார். சார் நீ ட்ரக்ஸ் வித்துட்டு இருக்கியா? சார் இல்ல சார், நான் எதுவும் ட்ரக் விக்கல சார். அது விக்கிறவங்க பத்தி எனக்கு தெரியாது சார். சரி, ஒரு விஷயம், நேத்து ராத்திரி நீ எந்த பஸ்ல சார்? போன? நான் எந்த பஸ்லயும் போகவே இல்லை சார். நான் நேத்து என் வீட்டுல தான் சார் இருந்தேன். மறுபடியும் போய் சொல்றான். குமார், நீங்க ஆரம்பிங்க. ஏய் மிஸ்டரா. சார் 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 நான் சொல்றேன், நம்புங்க. இவன் தன்னோட தப்ப ஒத்துக்கிற வரைக்கும் இவனை சும்மா விட்டுறாதீங்க. சார் உண்மைதான் சார் சொல்றேன். சார் விட்டுருங்க சார், நான் எதுவுமே பண்ணல சார். எஸ் டாக்டர். சார், அந்த பொண்ணுக்கு கான்ஷியஸ் வந்துச்சு. குட் டாக்டர். அவங்க எதுவும் சொன்னாங்களா? இல்ல சார், அவங்க இப்ப பேச முடியாத நிலைமையில இருக்காங்க. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள பார்க்கணும்னு சொல்றாங்க. அவங்கள நான் உள்ள விடவா? எஸ் டாக்டர். அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்கள போய் பார்க்கட்டும்.
இந்த பையன் யாருன்னு தெரியுதா? மிஸ்ரா, அந்த தீபக் கூட 5 பேர் இருந்தாங்க இல்லையா, அந்த 5 பேரையும் கிரைம் லொகேஷன் கூட்டிட்டு வாங்க. கூப்பிட்டு வரேன் சார். அந்த 5 பேருமே டீபாங்கோட ஃப்ரெண்டு சார். அவங்க டீபாங்கோட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க. அந்த கிரிமினலுக்கு சவிக்க நல்லா தெரியும். ஒருவேளை அவன் காலேஜ் படிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அவன் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு வாங்க ரொம்ப சீக்கிரம். குப்தா, டைம் கம்மியாக தான் இருக்கு. ஜஸ்ட் 42 hours தான். இங்க பாருங்கப்பா, எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. நீங்க என்னோட ஹையர் எஜுகேஷனுக்கு லோன் வாங்க வேண்டாம். ஆர்த்தி, கொஞ்சம் இங்க வாயேன். இங்க பாருமா, ஸ்காலர்ஷிப் நம்மளோட சவி நம்மளோட சுமையை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டா. அக்கா, நீங்க என்ன மறந்துட்டீங்களாக்கா? அட, நான் எப்படி உன்னை மறப்பேன்? மறப்பாங்களா? எப்படி மறப்பேன்? அதுவும் ஒண்ணு கண்டிப்பா நாங்க உன்னை மறக்க மாட்டோம். ஐயோ சார், 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 அடிக்காதீங்க சார். சார், வேணாம் சார். சார், அடிக்காதீங்க சார். எதுவும் பண்ணல சார். சார், சார், சவியோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பையனை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் சார். அவனோட பேர் பரிதோஷ். இவன் மேல அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் ஒன்று இருக்கு சார். சார், இங்க பாருங்க சார், சவி அப்புறம் பரிதோஷோட காலில் வெறும் 4லேருந்து 5 செகண்ட் மட்டும் தான் பேசியிருக்காங்க. ஒருவேளை அவன் அடிக்கடி சாவி கால் பண்ணி தொந்தரவு பண்ணியிருப்பானோ. இந்த பையனுக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கு. அரெஸ்ட் சார். நான் ஓடி போயிடுவேன். ஓடி போக மாட்டேன். ஓடி போயிடுவேன். நான் ஓடி போக மாட்டேனா? ஒருவேளை நான் ஓடலைன்னா பத்திரமா இருப்பேன். நான் கண்டிப்பாக ஓட மாட்டேன். இங்க பாரு, உன்னோட விளையாட்டு நேரம் முடிஞ்சிச்சு. உன்னோட கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. சார், வாடா சார், என்ன விடுங்க சார். வந்து வண்டியில ஏறுறா. சார், என்ன வண்டியில. கூப்பிட்டு போறீங்க? சார், நான் ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தா நான் கண்டிப்பாக ஓடி போயிருப்பேன். நீங்கள் என்னை கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டீங்க. என்னடா ரொம்ப ஓவரா பேசுற? சவியை ஃபாலோ பண்ணனு எங்களுக்கு தெரியும் சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணல சார். அவளை காலேஜ் படிக்கும்போது நான் லவ் பண்ணேன் சார். அப்பா, நான் கொஞ்ச நேரத்துல கால் பண்றேன். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? முதல்ல நீ ஒழுங்கா திருந்துற வழிய பாரு, அப்புறம் அதை பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் அவன் மேலே கை வைக்க கூடாதுன்னு நான் எனக்கு நானே சத்தியம் பண்ணிக்கிட்டேன் சார். கவலைப்படாதப்பா. கேஸை சீக்கிரம் முடிக்கணும் நாங்களும் சத்தியம் பண்ணியிருக்கோம். மிஸ்ரா, அட்டாக் பண்ணுங்க. உண்மையை சொல்றா. சார், இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிருக்காங்க. அப்புறமா அதை எடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன அடையாளம் எல்லாமே இந்த பஸ்ஸோட மேட்ச் ஆகுது சார். பஸ் முழுக்க ஈரமா இருக்கு. சீட்டு கூட ஈரமா இருக்கு. பஸ் ரொம்ப கிளீனா இருக்கு. அப்பனா இந்த பஸ்ஸை யாரோ கிளீன் பண்ணிருக்காங்க போல. குமார், ஃபாரன்சிக் வர சொல்லுங்க. ஒருவேளை பஸ்ஸுக்குள்ள இருந்த ரத்தக்கரையை கழுவுறதுக்காக கிளீன் பண்ணிருக்காங்க போல. சார், பரிதோஷை பிடிச்சி விசாரிச்சதுல சில உண்மைகள் தெரிய வந்திருக்கு. அவனுக்குள்ள ஒரு பிளான் இருந்திருக்கு. ரேப் பண்ண அந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 5 பேர் இல்லாம 6ஆவதா ஒரு சின்ன பையனும் இருந்திருக்கான். சார், எங்களோட டீம் அதை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கு சார். இந்த பஸ் உங்களோட இதா? ஆமாம் சார், என்னோட தான் சார். இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி இருந்த ஸ்டிக்கர் இப்போ ஏன் இல்லை? அந்த ஸ்டிக்கரில் பறந்து போ பறவைன்னு எழுதியிருந்தது. அந்த ஸ்டிக்கரை ஏன் கிழிச்சிங்க? எதுக்காக கிழிச்சிங்க? என்ன பறந்து போ பறவையா? சார், அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். அந்த பஸ் என்னோடது தான். ஆனால் அந்த பஸ்ஸை என்னோட டிரைவர் தான் சார் ஓட்டுறான். பஸ்ஸு உங்களோடதுன்னா பஸ்ஸுக்குள்ள இருந்த ரத்த கரையெல்லாம் எங்கே போச்சு? நீங்கள் இதெல்லாம் மறைக்க பார்த்தீங்க, நாங்களே அதை வெளியே கொண்டு வந்துடுவோம். சார், நான் எதையுமே மறைக்கல சார். நான் தான் சொன்னேன்ல சார், என்னோட பஸ் டிரைவர் கிட்ட தான் இருந்தது. அந்த டிரைவருடைய பேர் என்ன? சார், அவனோட பேர் கஞ்சாம் சார். சார், அவன் பதோரியில் தங்கியிருக்கான் சார். டிரைவர் கூட கண்டக்டர் இருந்திருப்பானே? ஆமாம் சார், அவனோட பேர் ஜுபுலு சார். எங்கே தங்கியிருக்கான்? சார், அவன் ருக்சார் ஏரியாவில் தங்கியிருக்கான் சார். உங்ககிட்ட அவங்களோட ஃபோட்டோலாம் இருக்கா? இல்லை சார்,
அவனை கன்சாம் தான் சார் கூட்டிகிட்டு வந்தான். நான் இது வரைக்கும் அந்த பையனை பார்த்தது கூட இல்லை சார். தன்சானோட பொண்டாட்டியோட அட்ரஸ் கொடு. அப்பா, நான் என்னோட அக்காவை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்ப்பா. நான் அக்காவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்து அக்கா இருக்கிற இடத்துக்கு நீ கூப்பிட்டு போகிறீங்களாப்பா? இந்த பருப்பா, அக்கா கூடிய சீக்கிரத்தில் குணமாயிடுவா. நாங்கள் அவளை சீக்கிரமாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நீ அவளை பார்க்கலாம். சார், கன்சாமோட வீடு பூட்டிருக்கு சார். கான்டாக்டர் ஜூனோவை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா? சார், மணி சார் லுக்ஸால அவங்க டீமோட 2 மணி நேரம் தேடி இருக்காரு. ஆனால் அவனை பற்றி எந்த தகவலும் கிடைக்கல. வணக்கம் சார். சார், நான் அந்த பீடா கடைக்காரன்ட்ட விசாரித்தேன் சார். அவன் என்ன சொல்கிறான்னா, ஜூகுன்ற கண்டக்டர் இங்கே தான் சார் தங்கியிருக்கான். ஆனால் அவனோட வீட்டை என்னால் கண்டுபிடிக்க முடியல சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவன்ட்ட அவனை பற்றி கேட்டாலே தெரிஞ்சிடும். ஓகே சார். ஏய் நில்லு, இங்க வா. இங்க பக்கத்துல ஜூக்னு பேர் இருக்கிற பஸ் கண்டக்டர் இருக்கானா? அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவர் அந்த தெருவில் தான் சார் கூடியிருக்காரு. அந்த தெருவுலையா? ஆமாம் சார். குமார் வாங்க. சொல்லுங்க. ஜூக்னு எங்க போயிருக்கான்? ஜுக்னு என் பையன் தான். என்ன சார் ஆச்சு? ஒரு நிமிஷம். என்னாச்சு சார்? இந்த பையன் யாரு? இவன் தான் என் பையன் ஜுக்னு சார். ஒரு நிமிஷம் நில்லு. நீங்க அங்க பாருங்க, நீங்க இந்த பக்கம் பாருங்க. அந்த சம்பவம் நடந்து 24 மணி நேரம் ஆகியும் போலீஸால் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் சாவியோட நிலைமை ரொம்பவே மோசமாக போயிட்டு இருந்தது. ஒவ்வொரு மனுஷனும் சாவிக்கு நீதி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதுக்காக எல்லாரும் போராட்டமும் பண்ணாங்க, கடவுள்கிட்டையும் வேண்டிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையை நான் பார்த்ததே இல்லை. சார், பஸ்ஸோட முதலாளி டிரைவர் கன்சனோட நம்பர் கொடுத்துருக்காரு. ஆனால் அது கன்சன் பேரில் இல்லை, சலீம் அகமது பேரில் இருக்கு. சார், கன்சாம் என் ஊரை சேர்ந்தவன் தான் சார். அப்புறம் என்னோட நம்பரை நான் தான் சார் கன்சாம் கொடுத்துருந்தேன் சார். எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சிருக்கீங்க. அவன் எங்க இருக்கான்னு சொல்லிடு சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார், தயவு செஞ்சு என்ன நம்புங்க. கன்சாம் பாய் எங்க இருக்கான்? உஸ்மான் பாய் வணக்கம், நான் சலீம் பேசுறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்படியா, கன்சாமுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அவன் அங்க வந்திருக்கானா? ஆமா, அவன் இங்கே தான் இருக்கான். காரணமே இல்லாம என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அப்புறம் அந்த மொபைல் பத்தி கேட்டீங்கல்ல, சலீம் தான் என்னோட அதிக டேட்டா யூஸ் பண்ணிருக்கான். இங்க பாரு, அந்த ரேப்ல வேற யாரெல்லாம் இன்வால்வ் இருக்காங்க சொல்லிடு. சார், நீங்க என்ன பத்தி தப்பா நினைக்கிறீங்க. தப்பா நினைக்கிறமா இல்லைன்னு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். மிஸ்ரா, நம்ம யாருன்னு ஒன்று காட்டுங்க. ஐயோ சார், நான் எதுவுமே பண்ணல சார். சார் அடிக்காதீங்க சார். சார், கன்சாம் எதுவுமே சொல்ல சார். அது மட்டும் இல்லாம எதுவும் நம்ம கிட்ட என்ன சொன்னார்னா, அந்த டிரைவருக்கு தாடி இருக்குன்னு சொன்னாரு. சர்மா, ஒருவேளை அந்த தாடியை சேவ் பண்ணியிருந்தானா? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, எதுவந்தையும் வர சொல்லுங்க. நம்ம கைது பண்ணி வச்சிருக்க எல்லாரையுமே ஐடென்டிஃபை பண்ண சொல்லி எதுவந்துகிட்ட கேளுங்க. சார், நான் எழுதி கொடுத்த மெடிசனை கரெக்டா கொடுத்துருங்க. அப்புறம் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றோம். நீங்க தைரியமா இருங்க.
இல்லை சார். உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? அவங்களோட தோற்றத்தை மாற்றிருக்கலாம். எதுக்கு ஒரு தடவை யோசனை பண்ணி சொல்லுங்கள். ஃபேஸில் மார்க் இல்லை பாடியில் மார்க், நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பேசிக்கிட்டாங்க? வேறு ஏதாவது பேச சொல்லி கூப்பிட்டாங்களா? அந்த மாதிரி எதுவும் பேசிக்கிட்டாங்களா? சார், அவங்கள ஒருத்தர் என்ன சொன்னா அப்படின்னா, நீங்களும் சந்தோஷமா இருங்க, நீங்களும் சந்தோஷமா இருங்க. நீங்களும் சந்தோஷமா இருங்க. நீங்களும் சந்தோஷமா இருங்க. ஹே, இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா அந்த ரேப் யார் யார் பண்ணான்னு என்கிட்ட சொல்லிடு. ஒன்று, 2, 3, 4, 5வது அந்த பஸ் கான்ட்ராக்டர் ஜூனு. அவன் எஸ்கேப் ஆயிட்டான். உங்கள் 5 பேரை தவிர உங்கள் கூட இன்னொருத்தன், அப்புறம் சின்ன பையனும் இருந்திருக்கான். அந்த பையன் யாரு பிளான் பண்ணி கொடுத்தது? சரிம்மா, நான் கிளம்பி வர. போனை வைங்க. நான் அவளை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அவள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணா. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. இங்கே பாருங்க, அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. ஒரு நிமிஷம். இந்த சிகரெட் நான் வாங்க போகிறப்போ அங்கே ஒரு செம்ம ஃபிகரை பார்த்தேன். அவள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்கிறீங்க? இங்கே பாரு ஜுகுணம், அவகிட்ட அக்கா அக்கான்னு பேசி, அவகிட்ட அன்பா பேசி இந்த பஸ்ஸில் ஏற வைக்கணும். போ 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 போ. அட அக்கா, எங்கே போனோம்? இது எல்லாத்தையுமே முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த 6வது ஆள் யாருன்னு நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லையே. சொல்லுங்க சார். நான் உண்மைதான் சார் சொல்கிறேன். அந்த பொண்ணை பற்றி எதுவும் தெரியாது சார். அவங்க குடிக்கிறதுக்கு சரக்கு வேணும்னு கேட்டாங்க. ஆனால் நான் வாங்கிட்டு போகல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கேஸை விசாரிச்ச கோர்ட் ரேப் பண்ண அந்த 5 பேரில் 4 பேருக்கு மரண தண்டனை அப்படின்ற தீர்ப்பை வழங்குச்சு. அப்புறம் ஜூனும் அவன் ஒரு மைனராக இருந்ததால் அவனை 3 வருஷத்துக்கு சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேருமே எங்களுக்கு கருணை காட்டுங்க அப்படின்னு கருணை மனுவாக போட்டுகிட்டே இருந்தாங்க. நான் உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இங்கே இருக்க எல்லார்கிட்டையும் நான் தான் உன் அப்பான்னு சொல்லணும். உனக்கு இங்கே என்ன வேலைன்னு நான் சொல்லிட்டேன். நீ இங்கே தான் தங்கணும், இங்கே தான் இருக்கணும். நீ தப்பே பண்ணக்கூடாது. 24 மணி நேரம் உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். வா. வணக்கம் மகத்தானே. இவன் என்னோட பையன். இவனை பற்றி சொல்லியிருக்கேன்ல? ஆமா ஆமா. அந்த 5வது குற்றவாளி சின்ன பையன் கிடையாது. எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவனும் சேர்ந்து தானே என் பொண்ணை கற்பழிச்சு கொண்டு இருக்கான். அவனையும் தண்டிக்கணும். ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேருமே எங்களுக்கு கருணை காட்டுங்க அப்படின்னு கருணை மனு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கன்ஷாம் கூட இருந்த சக கைதிகள் கன்ஷாம் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கொலையா இருக்குமா இல்லை தற்கொலையா இருக்குமா? ஆனால் அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் யாருக்கிட்டையுமே கிடையாது. ஆனால் மற்ற 3 பேருக்குமே அவங்களுக்கு கொடுத்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் அவங்கள தூக்கில் போட்டதை பற்றி இப்போ வரைக்கும் நிறையா சந்தேகங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. இது வரைக்கும் உங்கள் தாத்தா 2 பேருக்கு மேலே தூக்கில் போட்டதே கிடையாது. இன்னொரு விஷயம், ஒரே நாளைக்கு 3 பேர் தூக்கில் போடணும். கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். நான் வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னது, வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்களா? இது என்ன கிரிக்கெட் மேட்சா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு? பல வருஷமாக இந்த மாதிரி வேலை இந்த ஜெயிலுக்குள்ளே நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாமே சரியாக இருக்கான்னு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஐயோ 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 ஐயோ. அட, இப்போ தான் உள்ளே போனீங்க, அதுக்குள்ளே வெளியில் வந்துட்டீங்க. வீட்டிலேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன் நீங்கள் தானே சார் சொன்னீங்க. உங்களால் இதை பண்ண முடியுமா முடியாதா சார்? என் தாத்தா பண்ண சாதனை நான் உடைக்க போகிறேன். ஒரே நேரத்தில் 3 பேரை தூக்கில் போட போகிறேன். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா?
சார் இங்கே பாருங்கள் சார், காலையில் 5:30 மணிக்கு தூக்கில் போட போகிறாங்க. ரெடியா? உங்களால் பண்ண முடியுமா? இன்று காலை 5:30 மணிக்கு அந்த 3 குற்றவாளிகளுக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறமா ஜாவியை ரேப் பண்ண குற்றவாளிகளை எந்த தடங்களும் இல்லாம தூக்கில போட்டாங்க. இந்த டைம்ல குற்றவாளிகள் தங்களோட தண்டனையை நிறுத்த சொல்லி முடிஞ்ச வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு கண்டிப்பா மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம நாட்டோட சட்டத்திட்டங்களை நம்ம மக்கள் ரொம்பவே மதிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம சமூகத்தில் இருக்கிற யாராவது இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால சட்டத்தோட தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு பயம் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். நான் அனூப் சோனிக் உங்ககிட்ட இருந்து விடைபெற நேரம் வந்துருச்சு. கிரைம் பேட்ரோல் அலர்ட்டோட புது எபிசோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்களோட குடும்பமும் ஜாக்கிரதையா இருக்கணும். எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. கிரைம் பேட்ரோல் அலர்ட்டை எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருங்க. ஜெய் ஹிந்த்.